நான் இப்போ ஒருத்தரை பத்தி பேச போறேன். இது வேற யாரும் இல்ல, நம்ம கொரியோகிராஃபர் தான். கொரியோலாம் நல்லா தான் இருக்கு. ப்ளீஸ் ஒரே ஒரு கொரியோவை கன்ஃபார்ம் பண்ணுங்க. அது எப்படா முடியும்? அடுத்து யாருன்னா நம்ம கியூட் ஜிமின்ஷி. எல்லாரும் ஒரு வாட்டி ஜோரா கைத்தட்டுங்க. நான் உங்க எல்லார்கிட்டயும் நல்லா தானே நடந்துக்கிறேன். ஆமா, உங்களுக்கெல்லாம் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன்ல, உங்களுக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன்ல. ஆமாடா ஜான் ஜங்கோக், என்ன என்ன தேடுறாங்க? உன்கிட்ட நல்லா தானடா நடந்துக்கிறேன். ஆனா நீ ஷார்ட் ஆகிருக்கன்னு சொல்லி என் தலையில இல்லடா தட்டுற. உன்னை விட 2 வயசு பெரியவன்டா நானு. நீ ஏன்டா என்னை கிண்டல் பண்ற? நான் எப்போ பண்ணேன்? ஐயோ, இந்த குட்டி வாலு டார்ச்சர் பண்ணுதே. எனக்கு அண்ணனுங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அதான் இப்படிலாம் பண்றேன். இது ஆக்ஷன் மேடம். மேனேஜர், நீங்க எதுக்கு என்ன குட்டி பையனு கூப்பிடுறீங்க? சுகா ப்ரோக்கும் எனக்கும் 1 சென்டிமீட்டர் தானே டிஃப்ரெண்ட்டு. சுகா ப்ரோவையும் குட்டி பையனும் கூப்பிடுங்களேன். அடுத்து நம்ம ஜேயோ. நம்ம மேனேஜரை பற்றி தான் சொல்ல போகிறேன். அன்றைக்கி ஒரு நாள் எல்லாருக்கும் செம்ம பசி. மேனேஜர் சாப்பிட என்ன வேணும்னு கேட்டார். நாங்கள் பீஃப் வேணும்னு சொன்னோம். ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆனால் அப்போலேருந்து 3 வாரத்துக்கு அதே ஆர்டர் பண்ணிட்டார் அவர். ஒரு மனுஷன் ஒரு டிஷ்ஷை 3 வாரம் எப்படி சாப்பிட முடியும்? உங்களுக்குலாம் பிடிக்கும்னு தானே ஆர்டர் பண்ணோம். ஆனால் நாங்கள் வேறு டிஷ் கூட ஆர்டர் பண்ணியிருக்கோமே. ஐயோ ஆமால, தேங்க்யூ. நெக்ஸ்ட் நான் இன்னொருத்தர் பத்தியும் சொல்ல போறேன். அதுவும் மேனேஜர் தான். மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? மேனேஜர், நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸம் அண்ட் ஃபன்னியா இருக்கீங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக நீங்க போடுற மொக்க ஜோக்கெல்லாம் என்னால தாங்க முடியல. ஐ எம் சாரி ஜெயோக், நீ கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அந்த ஜோக்குக்கெல்லாம் நீ கொஞ்சம் சிரிச்சிரு. தேங்க்யூ. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நான் ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வரேன். இதோ இங்க நிக்கிறாரு இந்த மேனேஜரு, என்னை பார்த்து கேட்குறாரு, இப்பவும் பண்ணி மாதிரி தின்னுட்டே இருக்கியே அப்படின்னு கேட்குறாரு. நான் என்ன பண்ணியா? அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற பூரா நீங்க நம்பிட்டீங்க. ஐயோ. அடுத்து நம்ம வி பேச போகிறார். பிடி என்ன பண்ணாரு தெரியுமா? அன்னைக்கு ஒரு நாள் நானும் ஆரமும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனோம். அப்ப இவரை பார்த்து ஹலோன்னு சொன்னோம். அதுக்கு இவர் ஆரம் பக்கத்துல இருக்கிறது யாருன்னு கேட்டாரு. பேரு டியாங். என் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியும் உங்களுக்கு மறக்குதுன்னா வீன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் ஒரே லெட்டர் தான், வி, அவ்வளவுதான். ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா? வி நம்மளை நல்லா சிரிக்க வச்சுட்டாரு. இப்போ யார் பேச போறாருனா வேற யாரு, நான் தான். அன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ என் சன்கிளாஸ் உடஞ்சிருச்சு. பாத்ரூம் டோர் ஓப்பன் பண்ண அதுவும் உடஞ்சிருச்சு. டூத் ப்ரஷ் ஹோல்டரும் உடஞ்சிருச்சு. அப்போ ஒருத்தன் சொல்றான், என்கிட்ட வராது, நீ பயமா இருக்குன்னு. என்ன நம்புங்க, நான் எந்த டோரையும் உடைக்கல. இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நாம்ஜூன் பேசின ஆள் நான் தான். என்னோட பக்கத்தில் ஆரம் இருந்தால் என் லைஃபே முடிஞ்சிரும்னு எனக்கு பயமாக இருக்குது. கல்லஞ்சக்காரன் அவ்வளோ நேரம் கதறானே, கரையிறானா? மன்னிச்சிரு ஆரம். சரி ஓகே, இனிமேல் நான் திங்ஸ் எல்லாம் பிரேக் பண்ண மாட்டேன். அதுக்கு பதில் லெட்ஸ் பிரேக் த மியூசிக் வேர்ல்ட்.